ராஜி, கதிர் 2 பேருமே வராங்க. பயங்கரமா சண்டை போட்டுட்டே ரோட்ல நடந்து வந்துட்டுருக்காங்க. இத கரெக்ட்டா செந்தில் பார்க்குறாரு. பார்த்துட்டு, "என்ன இப்படி சண்டை போட்டுட்டே வரீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. "அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீங்க கூட்டிட்டு போயிட்டு ராஜ காலேஜ்ல விட்டுருங்க." அப்படின்னு சொல்லிட்டு கதிர் சொல்றாரு. "ஏன்? நான் வேணா வண்டிய தரேன். நீங்க 2 பேரும் சேர்ந்து போங்க." அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் சொல்றாரு. "ஆமா, வண்டி எங்ககிட்ட குடுத்துட்டு டெலிவரிக்குலாம் என்ன பண்ணுவீங்க?" அப்படின்னு சொல்றாரு. "ஓ! ஆமால்ல. சரி, சரி. நானே கூட்டிட்டு போயிட்டு ராஜ காலேஜ்ல விடுறேன்." அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறாரு செந்தில். "நீ எப்படி வருவ? நான்லாம் வந்துருவேனே. அதெல்லாம் ஒன்றும் இல்லை." அப்படின்னு சொல்கிறாரு. எல்லாருமே வீட்டில் இருக்காங்க. ராஜி, கதிர் எல்லாருமே வீட்டில் இருக்காங்க. அப்போ கோமதி பயங்கரமாக ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. பாவம் அப்பா இன்னும் காணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியே வந்துருவார் பாவம் செருப்பு வேற போடாமல் போயிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு கோமதி பயங்கரமாக ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. எல்லாருமே சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ ராஜி காஃபி கொண்டு வராங்க. இந்தாங்க எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு பழனிக்கு கொடுக்குறாங்க. நல்லா இருக்கு ராஜி காஃபி அப்படின்னு சொல்கிறாரு. "நீ குடிக்கலையா?" அப்படின்னு சொல்லிட்டு கதிரை கேட்குறாரு. "நான் காஃபி டீ குடிக்கிற பழக்கத்தையே விட்டுட்டேன்." அப்படின்னு சொல்கிறாரு. "ஏன்?" "சும்மா தான்." "ஓ, ராஜி போடுற காஃபியை குடிக்கக்கூடாதுன்றதுக்காக இப்படிலாம் பண்ணுறியோ?" அப்படின்னு சொல்லிட்டு பழனி கேட்குறாரு. "ஆமாம், உங்கள் வீட்டில் இருக்கும்போது என்னம்மா பண்ணுவ?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. "அங்கே எங்கே என்னை அடுப்பாண்டியே விட மாட்டாங்க 2 பேருமே சேர்ந்துட்டு." அப்படின்னு சொல்லிட்டு ராஜி சொல்கிறாங்க. "அப்போ நான் மட்டும் உன்னை கஷ்டப்படுத்துறேனா?" அப்படின்னு சொல்லிட்டு கோமதி சொல்கிறாங்க. "அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எனக்கு பிடிச்சி தான் நான் போய் செஞ்சேன்." அப்படின்னு சொல்லிட்டு ராஜி சொல்கிறாங்க. "இங்கே பாருடா பழனி, இதெல்லாம் போய் அங்கே கரெக்டாக சொல்லு. என் மருமகளை நான் பாசமாக பார்த்துக்கிறேன்." அப்படின்னு சொல்லிட்டு கோமதி சொல்கிறாங்க. "சரிக்கா சரிக்கா." அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்குள்ளே சரவணனுக்கு பிறந்த நாள்னு சொல்கிறாங்க. "ஓ அப்படியா? என்ன பண்ணுவீங்க? கேக்லாம் வெட்டி நல்லா செலிப்ரேட் பண்ணுவீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ராஜி. "ஆமாம் ஆமாம்." அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்குள்ளே அப்படியே பார்க்குறாங்க பழனி. ஐயோ, இவனுங்க என்ன நம்மளை பார்க்குறானுங்க, கேக்குக்காக நம்மள ஆட்டையை போட்டுருவானுங்களோ, நம்ம கொஞ்சம் உஷாராக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்குள்ளே எட்டி பிடிக்கிறாங்க அரசி. எல்லாருமே சேர்ந்து பழனிக்கிட்டேருந்து காசு வாங்குறாங்க. கதிர் எல்லாருமே சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டு அப்படியே காசு எடுக்கிறாங்க. "விட்டுடா, வெறும் 500 தான்டா இருக்குது, பரவாயில்ல அது போதும் கொடு." அப்படின்னு சொல்லிட்டு வாங்குறாங்க. பயங்கரமாக சிரிக்கிறாங்க ராஜி. செந்தில் கோமதி கிட்ட கேட்குறாரு. "என்ன இன்னும் மீனா வரலையா?" "இல்லைடா, இன்னும் வரவே இல்லை. நான் ஃபோன் பண்ணேன், இன்னும் எடுக்கவே இல்லை, வரலையே." அப்படின்னு சொல்கிறாங்க. "ஓ அப்படியா? சரி, நான் போய் பார்த்துட்டு வரேன்." அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் அங்கேருந்து போகிறாரு. அப்படியே ஃபீல் பண்ணுறாரு. அப்படியே மீனா கிட்ட பேசுனது எல்லாமே மீனா சொன்னாங்க. "இங்கே பாருங்க, நான் இதோட வீட்டுக்கே வரமாட்டேன், அப்படியே எங்கேயாவது போயிடுவேன்." அப்படின்னு சொன்னதெல்லாம் யோசிச்சு பார்த்து பயங்கரமாக டென்ஷன் ஆகுறாரு. சரி, நம்ம வேலை செய்கிற இடத்துக்கே போய் பார்த்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போகிறாரு. போய் நின்றுட்டுருக்காரு. அப்போ மீனா இன்னொருத்தவங்க 2 பேருமே ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. "என்ன டைம் ஆயிடுச்சு மீனா, என்ன நீ வீட்டுக்கு போகலையா? பஸ் இருக்குமா உனக்கு?" அப்படின்னு சொல்லிட்டு அந்த அக்கா கேட்குறாங்க. "அதெல்லாம் உங்களுக்கு என்ன, உங்கள் வேலையை பார்த்துட்டு போங்க." "ஏன் மீனா, என் மேலே நீ இப்படி கோவப்படுற?" "பின்ன கோவப்படாமல் என்ன பண்ணுவாங்க? இங்கே பண்ண வேலைக்கு நான் உங்ககிட்ட படித்து சொன்னேன், இவ்வளோ பிரச்சனை இருக்குன்னு. ஆனால் நீங்கள் அந்த பிரச்சனையை காரணம் காட்டி எங்களை அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி அனுப்பிட்டீங்க." அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க. "நல்லா புரிஞ்சுக்கோ மீனா, எங்கள் வீட்டுக்கார் பண்ணதுக்கு நான் என்ன மீனா பண்ணுவேன்?" அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இது எல்லாமே செந்தில் நின்று கேட்டுட்ருக்காரு. ஐயோ, நம்ம மேலே தான் தப்பு இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. அப்படியே வெளியே போய் நின்றுட்டு இருக்காரு பைக் வச்சுட்டு. மீனா வராங்க. "வா, நான் கூட்டிகிட்டு போகிறேன்." அப்படின்னு சொல்கிறாரு. "என்ன, எதுக்கு எதுக்கு வந்தீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு மீனா கேட்குறாங்க. "பரவாயில்லவா, சரி ஏதாவது ஜூஸ் குடிக்கிறியா?" "எனக்கு வேண்டாம்." "சரி, ஏதாவது சாப்பிட்றியா?" "எதுவும் வேண்டாம்." "வான்னு சொல்கிறேன்ல." அப்படின்னு சொல்லிட்டு சாரி அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாரு. கூட்டிகிட்டு போயிட்டு சோடா உடச்சி ஜூஸ்லாம் கொடுக்குறாரு. குடிக்கிறாங்க. குடிச்சிட்டோடனே "கொஞ்சம் பொறுமையாக குடி" அப்படின்னு சொல்கிறாங்க. "என்ன, என் மேலே பயங்கரமாக கோவத்தில் இருக்க போல இருக்குது, பின்ன வேறு என்ன பண்ணுவாங்க?" அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க. "அதெல்லாம் கோவப்படாத, நான் ஏதோ கோவத்தில் தெரியாமல் பேசிட்டேன். அண்ணன் மேலே இருக்க பாசத்தில் உன்னை திட்டிட்டேன். உன்னை பற்றி நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன், சாரி." அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் சொல்கிறாரு. "ஏட்டா இப்போ திடீர்னு சாரி?" அப்படின்னு சொல்லிட்டு மீனா கேட்டுட்ருக்காங்க. 2 பேருமே சேர்ந்து பேசிகிட்டு இருக்காங்க. பாண்டியன், கோமதி 2 பேருமே சேர்ந்து கோயிலுக்கு போகிறாங்க. கோயிலுக்கு போயிட்டு வராங்க. வரும்போது காலெல்லாம் சுடுது, பயங்கரமாக சுடுது பாண்டியனுக்கு. "என்னங்க, உங்களுக்கு கால் சுடுதா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க கோமதி. "ஆமாம்." "அப்போ எதுக்கு உங்களுக்கு இந்த வேலை? நீங்கள் எதுக்கு இதெல்லாம் இந்த மாதிரிலாம் பண்ணுறீங்க? உங்களை நீங்களே எதுக்கு கஷ்டப்படுத்திக்கிறீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஃபீல் பண்ணி சொல்கிறாங்க கோமதி. வர வழியில் ஒருத்தர் பார்க்குறாரு. "என்ன செருப்பு இல்லாமல் வரீங்க? கோயிலில் யாராவது செருப்பு தூக்கிட்டு போயிட்டாங்களா? அதுக்கு தான் 5 ரூபா கொடுத்து டோக்கன் கொடுத்து போடணும். 5 ரூபாய்க்கு ஆசைப்பட்டீங்கன்னா இப்படி தான் செருப்பு போயிடும்." அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. "என்ன கோமதி, இவன் எதேதோ உளறிட்டு போகிறான்." அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் வராரு. வர வழியில் இன்னொருத்தவங்க கேட்குறாங்க. "ஏன் செருப்பு போடாமல் வரீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு. அது காரணம் இல்லை, சும்மா தான். "என்ன சும்மா தான்?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு போகிறாங்க. இன்னொருத்தவங்க அதே மாதிரி கேட்குறாங்க. "என்னக்கா, நீங்கள் மட்டும் சூப்பராக செருப்பு போட்டிருக்கீங்க, இவர் மட்டும் செருப்பு இல்லாமல் கூட்டிகிட்டு வரீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு. "ஐயோ, இங்கே என்ன உங்கள் தொல்லை தாங்கவே முடியல, ஒரு நாளைக்கு 50 பேராவது கேட்பாங்க, எல்லாருக்கும் பதில் சொல்லுங்கள்." அப்படின்னு சொல்லிட்டு கோமதி சொல்லி கூட்டிகிட்டு வராங்க. அப்படியே பேசிக்கிட்டே நடந்து வராரு. வர வழியில் அப்படியே முள்ளு குத்திடுச்சு. "ஐயோ, என்னங்க ஆச்சு?" அப்படின்னு சொல்லிட்டு கோமதி கேட்குறாங்க. "ஏய், முள்ளு குத்திடுச்சுடி, எடுத்துருங்க." எடுக்கிறாங்க. 2 பேருமே சேர்ந்து எடுத்துட்டோன்னே, "ஐயோ, கால் வலிக்குதே." அப்படின்னு சொல்கிறாரு. "சரி இருங்க, வீட்டில் இருந்து கதிர், செந்தில் யாராவது நான் ஃபோன் பண்ணி வர சொல்கிறேன், வந்து உங்களை கூட்டிகிட்டு போகிறேன்." அப்படின்னு சொல்லிட்டு கோமதி சொல்கிறாங்க. "அதெல்லாம் வேண்டாம், நடந்தே போயிடலாம் வா." அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாரு. வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டோன்னே அப்படியே நொண்டி நொண்டி வராரு. "என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு மீனா எல்லாருமே கேட்குறாங்க. "இல்லை, காலில் முள்ளு குத்திடுச்சு." "ஐயோ, முள்ளு குத்திடுச்சா? சரி உட்காருங்க." அப்படின்னு சொல்லிட்டு மீனா அப்படியே பார்க்குறாங்க. முள் அப்படி எடுக்கிறாங்க. எடுத்துட்டு, "தோ முள் எடுத்துட்டேன்." அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. எல்லாருமே பார்க்குறாங்க. "எதுக்காக உங்களுக்கு இந்த கஷ்டம்?
கஷ்டம் தேவையா இது? முள்ளு குத்திட்டு எப்படி கஷ்டப்படுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கேட்குறாங்க. எதுவுமே பேசல. பரவாயில்ல எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் நான் தாங்குவேன் அப்படின்னு பாண்டியன் சொல்கிறாரு.